திருராமேஸ்வரம் டி.வி. ராதாகிருஷ்ணன் தவிர்வார்கள். இன்னும் சில நிமிடங்களில் துவக்க விழா நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகும். துவக்க விழா நிகழ்ச்சிகள் நிறைவு பெற்ற பிறகு இன்றைய இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். சிறிது நேரத்தில் விழா இறுதி துவங்க இருக்கிறது. அனைவரும் அமைதி காக்கும். விழா துவங்குகிறது. முதலாவதாக விழாவில் தலைமை விருந்தினரையும் விழா மேடை உள்ள மற்ற சிறப்பு விருந்தினர்களையும் குற்றவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் நன்றி. கடவுள் வாழ்த்து பாட திருவையாறு அரசு இசைக்கல்லூரி மாணவிகளை அழைக்கின்றேன். கடவுள் வாழ்த்து பாடும் மாணவிகள் கா அனன்யா, சே ஜெகதீஸ்வரி, சே சஹானா, சா கீர்த்தனா. संदतंबु श्री
நன்றி. தலைமை விருந்தினரையும் மாவட்ட ஆட்சியரையும் மரியாதை செய்யும் விதமாக எங்கள் சபையின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்கள் சிறப்பு விருந்தினருக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசினை வழங்க எங்கள் சபையின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு எங்கள் சபையின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சபையின் தலைவர் ஐயா அவர்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அடுத்த நிகழ்வாக மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு பொன்னாடை அணிவிக்குமாறு எங்கள் சபையின் தலைவர் திரு ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த நிகழ்வாக விழாவில் வரவேற்பு வழங்குமாறு எங்கள் சபையின் காரியதரிசி திரு ஹரித்வாரமங்கலம் ஏ.கே. பழனிவேல் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். சத்குரு ஸ்ரீ தியாகபரமத்தின் 179வது ஆராதனை விழா அமோகமாக இன்னைக்கு தொடங்கியிருக்கிறது. இந்த விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து கலந்து கொண்டுள்ள ஜஸ்டிஸ் ஆர். சுரேஷ்குமார் ஐயா அவர்களையும், நம் சபையின் தலைவர் ஜி.கே. வாசன் ஐயா அவர்களையும், தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பிரியங்கா பங்கராஜம் அவர்களையும் மற்றும் உங்கள் அனைவரையும் வித்வான்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கு. தியாகபுரமத்தை பற்றி உலகம் முழுக்க நடந்துக்கிட்டு இருக்கு. தியாகபுரம் ஆராதனைகளா, அது பெரிய பெருமை. இப்போ இந்த இதுக்கு வந்து டெக்கான் மூர்த்தி அண்ணா எல்லாம் சில சமாச்சாரங்கள்லாம் சொல்லுவாங்க. அதுமாரி எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறவங்க மரியாதைக்குரிய சுரேஷ் ஐயா அவங்க, நான் ராஜாராவுண்ணா, சபையின் ட்ரெஸரர் கணேசன்னா, இன்னும் எல்லாரும் சேர்ந்து எங்களால் முடிஞ்ச வரலையும் மற்றவங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த தியாகபுரமத்தை பற்றி மும்மூர்த்திகளில் இவருக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, சுதி லயம், இவருடைய கீர்த்தனைகள்ல ரெண்டுமே ஒழுங்கா இருக்கும். அந்த காலப்பரிமாணத்துக்கு தகுந்த மாதிரி அந்த சாகித்யம் இருக்கும். அது வந்து பாடுறவங்களுக்கு வாசிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, எங்கள மாரி லய வாத்திய கலைஞர்களுக்கு ஒரு உற்சாகத்தை உண்டு பண்ற மாரி அவர் கீர்த்தனைகள்லாம் ஏற்றிருக்கார். அது ஒரு பரமிக்க பற்றி சமைச்சோம். அதனால தான் அவர் ராமனை நல்லா கண்டிருக்கார். அதனால இந்த விழா சிறப்பாக நடக்கிறதுக்கு சத்குரு தியாகபுரமத்தை வேண்டிக்கிட்டு உங்கள் அனைவரையும் வருக என்று வரவேற்கிறேன். வணக்கம். சபையின் காரியதரிசிக்கு எங்கள் நன்றி. அடுத்ததாக தலைமை உரை வழங்குமாறு எங்கள் சபையின் திருமிகு தலைவர் ஐயா ஜி.கே. வாசன் ஐயா அவர்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஸ்ரீ தியாகபிரம்ம மகோத்சவ சபாவினுடைய 179வது ஆராதனை விழா இன்று சீரும் சிறப்புமாக தொடங்கியிருக்கிறது.
ஆராதனை விழாவை தொடங்கி வைத்து குத்துவிளக்கேற்றி சிறப்பு செய்த சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மாண்புமிகு நீதியரசர் திருமிகு ஆர் சுரேஷ்குமார் அவர்களே, தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியர் மரியாதைக்குரிய திருமதி பிரியங்கா பங்கஜம் அவர்களே, மேடையில் அமர்ந்திருக்கிற சபையினுடைய செயலாளர்கள் அரித்வாரமங்கலம் திரு ஏ கே பழனிவேல் அவர்களே, ஸ்ரீமுஷ்ணம் திரு வி ராஜாராவ் அவர்களே, சபையினுடைய மரியாதைக்குரிய அறங்காவலர்கள் ஐயா சந்திரசேகர மூப்பனார் அவர்கள் இன்று வர முடியவில்லை என்றாலும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு சுரேஷ் மூப்பனார் அவர்களே, திரு டெக்கான் மூர்த்தி அவர்களே, உடல் நலன் காரணமாக வயது மூப்பின் காரணமாக வர முடியவில்லை என்றாலும் கூட தங்களுடைய ஆலோசனைகளை இன்னும் சபைக்கு மிக சிறப்பாக தெரிவித்துக் கொண்டிருக்கிற ஐயா பஞ்சநாதன் அவர்களே, நம்முடைய திரு காமகோட்டி அவர்களே, நல்லி திரு குப்புசாமி செட்டி அவர்களே, திரு பாலசுப்ரமணியம் அவர்களே, திரு வி கே சுந்தரம் அவர்களே, குறிப்பாக சென்ற வாரம் மறைந்த நம்முடைய மூத்த அறங்காவலர் வக்கீல் கணேசன் அவருடைய நீண்டகால சபையினுடைய பணிகளை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய திரு ஆர் கணேஷ் அவர்களே, இணை செயலாளர்கள் திரு டி ஆர் கோவிந்தராஜன் அவர்களே, திரு ஓ எஸ் அருண் அவர்களே, திரு அசோக் ரமணி அவர்களே, திரு கே என் ராஜகோபால் அவர்களே, திரு டி கே ரவிச்சந்திரன் அவர்களே, சபையினுடைய நிர்வாக குழு, ஆலோசனை குழு மற்றும் நிபுணர் குழு அங்கத்தினர்களே, சபையினுடைய புரவலர்களே, உறுப்பினர்களே, பெருந்திரளாக இங்கே வருகை புரிந்திருக்கின்ற ரசிக பெருமக்களே, அனைவருக்கும் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சபையினுடைய தொடர் வளர்ச்சிக்காக மிக சிறப்பாக பணியாற்றிய நம்முடைய முன்னாள் தலைவர்கள் ஐயா ஜி கே மூப்பனார் அவர்கள், ஐயா ஜி ஆர் மூப்பனார் அவர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடைய சிறப்பு வாய்ந்த பணிகளை சத்குரு சுவாமி அவர்களுடைய ஆசியோடு நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சுவாமிகளுடைய 179வது ஆராதனை விழாவை துவக்கி வைக்கிறார் நம்முடைய நீதியரசர் அவர்கள். நீதியரசர் மாண்புமிகு ஆர் சுரேஷ்குமார் அவர்கள் தனது அறிவாற்றலாலும் திறமையாலும் நடுநிலையான செயல்பாட்டின் காரணமாக படிப்படியாக உயர்ந்து நீதித்துறையிலே சிறப்புற பணியாற்றி இன்றைக்கு அத்துறைக்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருப்பவர்கள். நம்முடைய இன்றைய சிறப்பு விருந்தினர் மரியாதைக்குரிய நீதியரசர் அவருடைய குடும்பம் தேசிய எண்ணம் கொண்ட குடும்பம், தமிழ் பற்று கொண்ட குடும்பம். அவருடைய சொந்த மாவட்டம் நம்முடைய புதுக்கோட்டை. புதுக்கோட்டையிலே வல்லாந்திரக்கோட்டை கிராமம் அவர்களது பூர்வீகம். அவர்களது தந்தை தெய்வத்திரு ஐயா ராமச்சந்திரன் அவர்கள் பெருந்தலைவர் காமராஜர், மக்கள் தலைவர் மூப்பனாருடைய நேர்மை எளிமையை பின்பற்றி வாழ்ந்தவர்கள். ஐயா மூப்பனாரோடு நெருங்கி பழகியவர்கள். குறிப்பாக அவர்களது குடும்பத்தினுடைய அர்ப்பணிப்பு உணர்வு, மனிதநேயம், தங்களுடைய கிராமம் பகுதி சுற்றி இருக்கிற கிராமங்கள் எல்லாம் வளர்ச்சியடைய வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே சுமார் 70 ஆண்டு காலங்களிலே 30 ஆண்டுகள் நம்முடைய நீதியரசருடைய தாத்தா, 40 ஆண்டுகள் அவருடைய மறைந்த தந்தை இருவரும் ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றியதை நான் இங்கே நினைவு கூற விரும்புகிறேன். மேலும் நீதியரசருடைய அம்மா வழி தாத்தா அன்றைய புதுக்கோட்டை மாகாணத்தின் சட்டமன்ற மேலவை உறுப்பினர், எம்எல்சியாக தமிழகத்திற்கு பெருமை சேர்த்தவர். நீதியரசருடைய மனைவி திருமதி ராஜேஸ்வரி அவர்களுடைய தாத்தா சுதந்திர போராட்ட தியாகி. இப்படி அவர்களது குடும்பம்
தேசப்பற்றுக்கும் தெய்வப்பற்றுக்கும் தமிழ் பற்றுக்கும் எடுத்துக்காட்டான குடும்பம். சிறப்பு விருந்தினர் அவர்களுடைய தந்தை மற்றும் அவர்கள் அண்ணன் இருவரும் கம்பன் கழகத்தினுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தினுடைய தலைவராக தொடர்ந்து சிறப்பாக செயல்பட்டு தமிழ் பணி ஆற்றியவர்கள். அதை தடம் புரளாமல் இன்றைக்கு தமிழகம் முழுவதும் சென்று கம்பன் கழகத்திற்கு நம்முடைய நீதியரசர் அவர்கள் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தமிழகத்தினுடைய பாரம்பரியமான இசை, இயல், நாடகம் இதனை பேணி காக்கும் வகையிலே தன்னுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே அவர்கள் ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து முத்தமிழ் மன்றம், இலக்கிய மன்றம், கம்பன் கழகம், தமிழ் மன்றம், கலாச்சாரம், பண்பாடு ஆகியவற்றிற்கு புத்துயிர் கொடுக்கும் வகையிலே, அவைகளுடைய புகழுக்கு பெருமை சேர்க்கும் வகையிலே தங்களுடைய பணியை ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இவ்விழாவினை உயர்நீதிமன்ற நீதியரசர் அவர்கள் துவக்கி வைப்பதிலே சபை பெருமை அடைகிறது. அவர்களை வரவேற்பதிலே தியாகபிரம்ம சபை பெருமகிழ்ச்சி அடைகிறது. நம்முடைய தஞ்சை மாவட்டம் விவசாயம் சார்ந்த மாவட்டம். விவசாயி சேற்றிலே காலை வைத்தால் நாம் சோற்றிலே கையை வைப்போம் என்று கூறுவோம். அந்த வகையிலே விவசாயிகளுக்கு நம்பிக்கை கொடுக்கும் வகையிலே இங்கே தஞ்சை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக செயல்படும் மரியாதைக்குரிய பிரியங்கா பங்கஜம் அவர்களை நான் மீண்டும் வரவேற்கிறேன். 179வது ஆராதனை விழா என்பது மிக மகிழ்ச்சியோடு இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது. ஒவ்வொரு வருடமும் நம்முடைய சுவாமிகளுடைய ஆராதனை விழா என்பது முக்கியத்துவம் நாடெங்கும், ஏன் உலகெங்கும் அதிகரித்துக் கொண்டு போகிறது. விழாவினுடைய நோக்கமே தியாகராஜர் சுவாமிக்கு இசையஞ்சலி செலுத்தும் விதமாக மிக முக்கியமாக ஆண்டுதோறும் விழா எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சங்கீத இசையினுடைய புகழுக்கு இந்த சபை பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை நேரடியாக கலந்து கொள்ள முடியாத லட்சக்கணக்கானோர் வானொலி, பத்திரிகை, தொலைக்காட்சி ஆகியவற்றின் மூலம் படித்தும் பார்த்தும் கண்டுகளித்தும் சுவாமிகளுடைய புகழ் பாடுவது பெருமைக்குரியது என்பதை இந்த நேரத்திலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். கர்நாடக சங்கீத உலகிலே தனக்கென்று ஒரு சிறந்த இடத்தை முழுமையாக பெற்றிருப்பவர் தியாகராஜ சுவாமிகள். சுவாமிகளுடைய கீர்த்தனைகள் தெலுங்கு மொழி தெரிந்தவர்கள் தான் ரசிக்க முடியும் என்பதையெல்லாம் தாண்டி உலகம் முழுவதும் உள்ள அனைத்து மொழிகள் தெரிந்தவர்களும் ரசிக்கக்கூடிய வகையிலே அமைய பெற்றிருக்கிறது என்பதை நான் இங்கே பெருமையோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். சுவாமிகளுடைய சாகித்யங்கள் என்றென்றும் இந்த புண்ணிய பூமியிலே நிலைத்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. அவருடைய சாதனைகளையும் பெருமைகளையும் பறைசாற்று வகையிலே தொடர்ந்து நாம் இசை விழாவை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். உலகம் முழுவதிலும் இருந்து இசைக்கலைஞர்கள் இவ்விழாவிற்கு வருகை புரிந்து பஞ்சரத்ன கீர்த்தனைகளை பாடி இசைத்து ஸ்ரீ தியாகராஜருக்கு இசை அஞ்சலி செலுத்துவது மிக சிறப்பான நிகழ்வு என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். இன்றைக்கு இந்த விழா துவங்கி இசை நிகழ்ச்சிகள் தொடர்ந்து 5 நாட்களுக்கு ஆராதனை விழாவில் இசை நிகழ்ச்சிகள் மிக சிறப்பாக நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் கண்டும் கேட்டும் இன்புற்றும் மகிழ்ச்சியோடு விழாவிலே கலந்து கொள்ளும் அனைவருக்கும் சபையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்ரீ சத்குரு தியாகராஜ சுவாமிகளின் ஆராதனை விழாவிற்கு ஏற்பாடுகள் செய்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற தியாக பிரம்ம மகோத்சவ சபையினுடைய அங்கத்தினர்கள் அத்துணை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு பல்வேறு துறைகளிலிருந்து அதிகாரிகளும் பணியாளர்களும் தங்களுடைய உயர்ந்த பணியை சிறந்த முறையிலே ஆற்றிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் எங்களுடைய நன்றியை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு சிறப்பு விருந்தினர் ஐயா நீதியரசர் அவர்களுக்கு
மீண்டும் சபையின் சார்பிலே வணக்கத்தை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. தலைமை உரை வழங்கியமைக்கு எங்கள் சபையின் தலைவர் ஐயா உங்களுக்கு எங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக விழா துவக்க உரை வழங்குமாறு விழாவின் தலைமை விருந்தினர் மாண்புமிகு நீதியரசர் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி திருமிகு ஆர். சுரேஷ்குமார் ஐயா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 178 ஆண்டுகளாக மிகுந்த பெருமையோடும் பாரம்பரியத்தோடும் நடைபோட்டுக் கொண்டிருக்கிற சத்குரு தியாகராஜ சுவாமிகள் அவர்களுடைய ஆராதனை விழாவை ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபா தொடர்ந்து சீரோடும் சிறப்போடும் நடத்தி இன்றைக்கு 179வது ஆண்டு ஆராதனை விழாவை துவக்குகிற வேளையிலே இந்த பெருமைமிகு நிகழ்விற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கக்கூடிய ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவா சபையினுடைய பெருமைமிகு தலைவர், மிகுந்த அன்பிற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய ஐயா ஜிகேவி அவர்களே, இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்து வாழ்த்துரை வழங்க இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் சகோதரி பிரியங்கா பங்கஜம் அவர்களே, சபாவினுடைய சிறப்புமிகு செயலாளர்கள் அன்பிற்குரிய ஐயா அரிதுவாரமங்கலம் திரு AK பழனிவேல் அவர்களே, அன்பிற்குரிய ஐயா ஸ்ரீமுஷ்ணம் திரு V ராஜாராவ் அவர்களே, சபாவினுடைய பொருளாளர் அன்பிற்குரிய திரு R கணேஷ் அவர்களே, சபாவினுடைய அறங்காவல் உறுப்பினராக இருக்கக்கூடிய அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா சுரேஷ் முப்பனார் அவர்களே, ஏனைய சபாவினுடைய அறங்காவலர்களே, இந்த மாநாடு போன்ற நிகழ்விலே, இந்த இசை விழாவிலே தங்களுடைய பங்களிப்பை சிறப்பாக தந்து கொண்டிருக்கக்கூடிய இசைவாணர்களே, இசை கலைஞர்களே, இசை பிரியர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அன்புக்குரிய ஐயா ஜிகேவி அவர்களுடைய அன்பை பெற்ற அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அத்துணை பேரையும் மிகுந்த அன்பால் வணங்கி மகிழ்கிறேன். சென்ற ஆண்டு ஏறக்குறைய இதே காலகட்டம் ஜனவரி மாதம் ஒரு வாரம் கழித்து 2வது வாரத்திலே நான் இதே திருவையாறு நகருக்கு வந்திருந்தேன். இதே நகரிலே நடைபெற்ற
தமிழிசையினுடைய துவக்க விழாவிலே கலந்து கொள்ளுகின்ற வாய்ப்பை அந்த அமைப்பினர் எனக்கு வழங்கி இருந்தனர். அதே திகதியிலே இந்த மண்ணிலே, இந்த இடத்திலே 178வது ஆராதனை விழா கோலாகலமாக துவங்கிற்று. அன்றைய மராட்டிய கவர்னர், இன்றைய இந்தியாவினுடைய துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு அதை துவக்கி வைத்தார். அந்த விழா நிறைவு பெற்று நான் தஞ்சை திரும்புகின்ற பொழுது என் மனதிலே ஒரு எண்ண அலைகள். ஏதாவது ஒரு நாள், ஏதாவது ஒரு ஆண்டில் தியாகராஜ சுவாமியினுடைய சந்நிதியின் முன்பு வந்து நின்று பேசுகின்ற வாய்ப்பை சுவாமிகள் வழங்குவாரா என்று நினைத்துக் கொண்டு சென்றேன். இறைவனும் இறை தூதர்களும் நேரடியாக வந்து நம் கையை பிடித்து எதையும் செய்து விடுவதில்லை. நம்முடைய எண்ணங்கள் தான் எண்ண அலைகளாக மாறி அவர்களுடைய செவிகளுக்கு எட்டி அவர்கள் அதை நாம் அறியாமலேயே நடத்தி காட்டுகின்ற உன்னதத்தை பெற்றவர்தான் அந்த இறையும் இறை உணர்வும் கொண்டவர்களும் ஆகுவார்கள். அப்படி இறை உணர்வு கொண்ட சுவாமிகள் ஐயா ஜிகேவி அவர்கள் மூலமாக இந்த வாய்ப்பை இந்த ஆண்டு எனக்கு வழங்கி இருக்கிறது. ஐயா ஜிகேவி அவர்கள் பேசுகின்ற பொழுது என்னை பற்றியும் என்னுடைய குடும்பத்தாரை பற்றியும் என்னுடைய முன்னோர்களை பற்றியெல்லாம் மிக பெருமையோடு உங்களோடு பகிர்ந்து கொண்டார்கள். அது அவருடைய பெருந்தன்மை. குறிப்பாக சொல்வதென்று சொன்னால், ஐயா அவர்களுடைய குடும்பமும் எங்களுடைய குடும்பமும் ஒரே நேர்கோட்டிலே பயணிக்கின்ற குடும்பம். தேசிய சிந்தனை, தமிழ்நாட்டு மக்களின் முன்னேற்றம், வளமான வாழ்வு, நேரிய சிந்தனை, பிறருக்கு உதவுதல், பொது வாழ்க்கையிலே அப்பழுக்கற்ற தூய்மை, இந்த அசைக்க முடியாத கொள்கைகளிலே மிகுந்த நம்பிக்கை கொண்டவர்கள் நாங்கள். சில நேரங்களிலே அந்த கொள்கைகள், அந்த கொள்கைகளுக்கு சற்று பின்னடைவுகள் வருவது போல தோன்றலாம். ஆனால் உண்மை அது அல்ல. நேர்மை உறங்குவது போல் தெரியும், ஆனால் அது மக்களுடைய எழுச்சியாக மாறுகின்ற பொழுது வெற்றி என்று பரிணமித்து நிற்கும். ஒரு 60 அல்லது 65 ஆண்டுகள் அந்த குடும்பத்தோடு நட்பும் உறவும் மரியாதையும் பக்தியும் கலந்து இந்த வாழ்க்கை உருண்டோடி கொண்டிருக்கிறது. அவர்கள் குறிப்பிட்டதை போல என்னுடைய தந்தையார் பெருந்தலைவர் காமராஜர் வழியிலே, மக்கள் தலைவர் ஐயா மூப்பனாருடைய பாதையிலே, பொது வாழ்க்கையிலே பலகாலம் பயணித்தவர். என்னுடைய இளவயதிலிருந்தே அந்த பயணத்தை நான் உள்வாங்கிக் கொண்டவன். இன்றைக்கு என்னுடைய பிள்ளையும் ஐயாவுடைய பிள்ளையும் கூட அந்த உறவை தொடர்வதற்கான முழு உணர்வோடு இருக்கிறார்கள். இப்படி ஒரு
3 தலைமுறையாக தொடருகின்ற இந்த நட்பும் உறவும் பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் கருணையும் இன்னும் பல காலம் தொடரும் என்பதிலே எனக்கு எல்லளவும் சந்தேகமில்லை. இது சத்குருவினுடைய ஆராதனை விழா என்கிற காரணத்தினாலே அதை ஒட்டியே என்னுடைய உரையை நிகழ்த்த விரும்புகிறேன். அவர் 1847 இந்த பூவுலகை விட்டு இறைவனுடைய திருவடிகளிலே இளைப்பாறினாலும் கூட அன்றிலிருந்து இந்த ஆராதனை தொடர்ந்து நடைபெற்றாலும் கூட அது ஒரு ஒருங்கிணைந்த ஒருமுகப்படுத்தப்பட்ட ஆராதனையாக நடைபெறாமல் அவரவர்களுக்கு தெரிந்த வழியிலே தெரிந்த அளவிலே அந்த ஆராதனையை ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலே நடத்தி வந்ததை நாம் அறிகிறோம். ஆனால் அது சுவாமிகள் தியாகராயருடைய ஆசியாக கூட இருக்கலாம். எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஸ்ரீராமரை நோக்கித்தான் தொழ வேண்டும், அந்த முழுமுத கடவுளை நோக்கி அந்த ஆராதனையை தன்னுடைய அந்த கிருதிகளை தன்னுடைய கீர்த்தனைகளை இசைப்பதன் மூலம் எல்லோரும் இறைப்பயணத்தை இசைப்பயணமாக நடத்திவிட முடியும் என்று தியாகராஜ சுவாமிகள் நினைத்ததன் விளைவாகவோ என்னவோ 1941 ஸ்ரீ தியாக பிரம்ம மகோத்சவ சபா என்கின்ற இந்த சீரிய அமைப்பு உருவாக்கப்பட்டது. 41 66 வரை ஒரு 4-5 பெரியவர்கள் தொடர்ந்து இந்த சபாவை தலைமை தாங்கி நடத்தி இருக்கிறார்கள். அதில் பலரை நீங்கள் அறிந்ததுதான். இருந்தாலும் ஒரு ஞாபகத்திற்காக குறிப்பிட்டு சொல்கிறேன். ஸ்ரீ ராஜாசார் அண்ணாமலை செட்டியார், டாக்டர் அழகப்பா செட்டியார், சர் சி.பி. ராமசுவாமி ஐயர், ஸ்ரீ பல்லடம் சஞ்சீவராவ், டாக்டர் பி.வி. ராஜமன்னார், இந்த 5 பெருமகனார்களும் 41 முதல் 66 வரை 25 ஆண்டுகள் இந்த சபாவை செம்மையுற நடத்தி சென்றிருக்கிறார்கள். 66 இந்த சபாவிலே இருந்த சிறு சிறு குழப்பங்களை எல்லாம் தீர்த்து வைப்பதோடு என்னுடைய வேலை முடிந்து விட்டது. தியாகராஜருடைய ஆராதனை தொடர்ந்து இந்த திருவையாறு மண்ணிலே நடைபோடட்டும், நான் என்னுடைய வேலையை பார்க்கிறேன் என்று சொன்னவரை, இல்லை இல்லை, அதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், இது தியாகராஜ சுவாமிகளுடைய கட்டளை, நீங்கள் தான் இந்த சபாவை இனி வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி எல்லோரும் ஒருமித்த கருத்தோடு வைத்த அசைக்க முடியாத வேண்டுகோளை ஏற்று 1966 மறைந்த மக்கள் தலைவர் ஐயா ஜி.கே. மூப்பனார் அவர்கள் இந்த சபாவினுடைய தலைமை பொறுப்பிற்கு வந்தார்கள். அன்றிலிருந்து அவருடைய இறுதி மூச்சு வரை 2002ஆம் ஆண்டு வரை 36 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இந்த சபாவை நடத்தி, அவருடைய காலத்திலேதான் ஒரு மிகச்சிறந்த திருமண மண்டபம் இங்கே உருவாக்க பெற்றிருக்கிறது. அவருடைய காலத்திலேதான் தியாகராஜ சாமி வாழ்ந்த அந்த இல்லம் ஒரு மிகுந்த பொருட்செலவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களும் இசை பிரியர்களும் வந்து தங்கிச் செல்வதற்கான பல வசதி வாய்ப்புகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. தமிழக அளவிலே இந்திய அளவிலே சிறப்பாக நடைபெற்று வந்த இந்த ஆராதனை விழா என்பது இந்திய எல்லை கோட்டுகளை எல்லாம் தாண்டி இந்த புவனம் முழுவதும் பறந்து விரிந்திருக்கிற இசை பிரியர்களுடைய ஒரு
சிறந்த தலைமை விழாவாக திருவையாறு சத்குரு தியாகராஜருடைய ஆராதனை விழா இன்றைக்கு உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய மக்கள் தலைவர் திரு ஜி.கே. மூப்பனார் அவரோடு இணைந்த இசைவாணர்களும் சபா நிர்வாகிகளும் செய்து வைத்த பெரும் பணி தொண்டு. அதை மறந்துவிட முடியாது. அவருக்கு பின்னால் இளையவர் ஐயா ஜி.ஆர்.எம். அவர்கள் இருந்தார்கள். 2019 வரை ஒரு 17 ஆண்டுகள். அவர்களுடைய மறைவிற்கு பிறகு யார் அடுத்து இதை ஏற்று நடத்த முடியும் என்றால் வேறு யாரும் இல்லை, வேறு யாரும் நடத்த முடியாது, அதை இவர்கள்தான் நடத்த வேண்டும் என்று இறைவன் இட்ட கட்டளை. தியாகராஜ சுவாமியினுடைய அந்த அவருடைய ஆசிகள் தான் இன்றைக்கு உங்கள் முன்னாள் தலைவராக இருக்கக்கூடிய ஐயா ஜி.கே.வி. அவர்கள் 2019 தன்னுடைய தலைமை பொறுப்பை ஏற்று இன்றளவும் இதற்கு பின்னும் பல ஆண்டுகள் இந்த சபாவை மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு சித்தமாகி இன்றைக்கு 179வது ஆராதனை விழா மிக கோலாகலமாக இந்த மண்ணிலே துவங்கி இருக்கிறது. ஐயா அவர்கள் சென்ற மாதம் என்னை அழைத்து இது மாதிரி 3ஆம் தேதி மாலை 5:30 மணிக்கு 179வது ஆராதனை விழா துவக்கம் இருக்கிறது, நீங்கள் வந்து கலந்து கொண்டால் சிறப்பாக இருக்கும் என்று அவர்கள் சொன்னவுடன் எனக்கு மகிழ்ச்சி என்று நான் சொல்லிவிட மாட்டேன். காரணம், மகிழ்ச்சி என்ற வார்த்தையில் அதை அடக்கிவிட முடியாது. நான் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல அது ஒரு உள்ள கிடக்கை. அந்த உள்ள கிடக்கை நிறைவேறியது என்கின்ற பெருமை மிகு மகிழ்ச்சியோடு அதை நான் ஏற்றுக்கொண்டேன். ஏனென்று கேட்டால், இந்த மண்ணிலே இந்த மேடையிலே நினைத்தபடி எல்லோரும் வந்துவிட முடியாது, பேசிவிட முடியாது, பாடிவிட முடியாது, வாசித்து விட்டு போய்விட முடியாது. அது தியாகராஜ சுவாமிகளுடைய ஆசி இல்லை என்றால் நடைபெறாது என்பதை நாம் அறிவோம். இங்கே இந்த மேடையை அலங்கரித்தவர்கள், இந்த ஆராதனை விழாக்களை துவக்கி வைத்தவர்களுடைய பட்டியலை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஒவ்வொரு ஆண்டும் வருடந்தோறும் வருகிறவர்களுக்கும் பல ஆண்டுகளாக இந்த ஆராதனைகளே கலந்து கொள்கிறவர்களுக்கும் அது தெரியும். பலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாமலும் இருக்கலாம். 5 குடியரசுத் தலைவர்கள் இந்த விழாவிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். நான் அறிந்தவரை இந்தியாவிலே எந்த ஒரு இசை நிகழ்விற்கும், இசை சபாவினுடைய நிகழ்விற்கும் 5 குடியரசுத் தலைவர்கள் பங்கு பெற்றதாக சரித்திரம் இருக்கிறதா என்று தெரியவில்லை. இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தவர் சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் என்கிற ராஜாஜி, அவர் கலந்து கொண்டிருக்கிறார். ஆர்வி என்று சொல்லக்கூடிய ஆர் வெங்கட்டராமன் கலந்து கொண்டிருக்கிறார். மேலாள் குடியரசுத் தலைவர் சங்கர் தயாள் சர்மா அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் மற்றொரு குடியரசுத் தலைவராக இருந்த வி.வி. கிரி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அதே போல் துணை குடியரசுத் தலைவராக இருந்த திரு வெங்கையா நாயுடு அவர்கள், நான் குறிப்பிட்டதை போல இன்றைக்கு துணை குடியரசுத் தலைவராக இருக்கக்கூடிய திரு சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள், அதற்கு பிறகு மாநில ஆளுநர்கள் என்கின்ற வரிசையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். திருவாளர்கள் கே.கே. ஷா, திருவாளர் மோகன்லால் சுகாதியா, திருவாளர் எஸ்.எஸ். பர்னாலா, திரு நரசிம்மன், திருமிகு ரோசையா என்று அந்த பட்டியல் நீளுகிறது. அதை தாண்டி மத்திய அமைச்சர்கள் எத்தனை பேர், இசைவாணர்கள் எத்தனை பேர், இன்னும் பல்வேறு வகைகளிலே பல்வேறு நிலைகளிலே இந்த சமூகத்திலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய பெரியவர்கள் எத்தனை பேர் வந்து இந்த இசை விழாவை துவக்கி வைத்திருக்கிறார்கள் என்கிற பட்டியலை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஆச்சரியப்பட்டு போவீர்கள். அப்படிப்பட்ட ஒரு பட்டியலிலே 2-3 நீதியரசர்களும் வந்திருக்கிறார்கள். நீதியரசர் எம். சீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீதியரசர் கே.எஸ். பக்தவச்சலம் அவர்கள் வந்திருக்கிறார்கள், நீதியரசர் வி. ராமசுப்பிரமணியம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த வரிசையிலே இந்த எளியோனையும் இணைத்ததற்காக இந்த சபாவினுடைய தலைவர் உள்ளிட்ட அத்துணை பேரையும் நான் மிகுந்த நன்றியோடு வணங்கி மகிழ்கிறேன். இத்தனை பெரிய விழா நம்முடைய மும்மூர்த்திகளிலே தியாகராஜ சுவாமிகளுக்கு மாத்திரம் நடைபெறுவது ஏன் என்கின்ற கேள்விகள் கூட இசைப்பிரியர்களுக்கு எழலாம்.
ஐயா சாஸ்திரியும் ஐயா தீட்சிதரும் தியாகராஜ சுவாமியும் மூவரும் சேர்ந்துதானே அந்த இசை மூவர்கள், அந்த மும்மூர்த்திகள், கர்நாடக சங்கீதத்தினுடைய தல கர்த்தகர்கள் என்று இருக்கின்ற பொழுது தியாகராஜ சுவாமிகளுடைய பெயராலே மாத்திரம் இவ்வளவு பிரம்மாண்டமான இவ்வளவு சிறந்த விழாவை இத்தனை ஆண்டுகள், ஏறக்குறைய 175 ஆண்டுகளை கடந்து 200 ஆண்டை நோக்கி போகிற அளவிற்கு இந்த விழா தொடர்ந்து சிறப்போடு நடைபெறுகிறது. அவரை கொண்டாடுகிறோம், ஆராதனை செய்கிறோமே, ஏன் இந்த அளவிற்கு சிறப்பு மற்ற இருவருக்கும் தரவில்லையே என்கிற கேள்விகள் கூட எழலாம். இசை பிரியர்கள் அவர்களுக்கு எழுகிற கேள்விகளுக்கு இசைவாணர்கள், இசையிலே பாண்டித்யம் பெற்றவர்கள் நிச்சயமாக பதில் கூற முடியும். காரணம், தியாகராஜ சுவாமிகளுடைய அவருடைய பிறப்பும் வளர்ப்பும், அவர் வாழ்ந்த விதமும், அவர் இசைக்கும் அந்த கீர்த்தனைகளை உருவாக்குவதற்கும் எப்படி இறையோடு கலந்து தன்னுடைய வாழ்க்கையை 80 ஆண்டு கால வாழ்க்கையை அர்ப்பணித்தார் என்பது அவர் காட்டுகின்ற வரலாறு. எப்படி ஒரு சாமானியனாக இருந்தவன் முதலிலே இந்த மண்ணிலே ஒரு இதிகாசத்தை படைக்க முடிந்ததோ, வால்மீகி என்ற ஒரு சாமானியன் முதலிலே ஒரு மிகப்பெரிய இதிகாசத்தை படைத்து தந்தான். இந்த மண்ணிலே தோன்றிய முதல் இதிகாசம் அதுதான். அதனால்தான் அவனை ஆதிக்கவி என்று சொல்லுவோம். அந்த ஆதிக்கவியும் நாரதருடைய அருளை பெற்றுத்தான் கவிஞனானான். அதேபோல் நம்முடைய சுவாமியும் சத்குருவும் அப்படிப்பட்ட ஒரு ஆசியை பெற்றுத்தான் கர்நாடக சங்கீதத்தினுடைய தலநாயகராக இன்றைக்கு உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். வால்மீகியும் தன்னுடைய 2400 சமஸ்கிருத ஸ்லோகங்கள் மூலம் ராமாயண கதையை வடிவமைத்து அந்த இதிகாசத்தை இந்த மக்களுக்கு படைத்து தந்தார். அதேபோல் தியாகராஜ சுவாமியும் 2400 கீர்த்தனைகள் மூலம் ஏறத்தாழ அநேகமாக எல்லா ராகங்களையும் உள்ளடக்கி கீர்த்தனைகள் பாடிய ஒரே மகான் இருக்கிறார் என்று சொன்னால் அது தியாகராஜ சுவாமிகள் மாத்திரம்தான். எனவேதான் சங்கீத மும்மூர்த்திகள் என்பவர்கள் மூவராக இருந்தாலும் கூட அவர்களில் தலநாயகராக இருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிக்கு மிக பிரம்மாண்டமாக விழா நடத்துவதுதான் இசைக்கு செய்கிற பணி, தொண்டு என்பதை தாண்டி இசையை இசைப்பதன் மூலமாக, அவருக்கு ஆராதனை செய்வதன் மூலமாக நாம் இறைவனை தொழுகிறோம், இறைவனை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் என்கிற அளவிலேதான் இந்த ஆராதனை விழா இவ்வளவு பெருமையோடும் சிறப்போடும் ஒவ்வொரு ஆண்டும் நடந்தேறி கொண்டிருக்கிறது. அவருடைய மூதாதையர்கள் ஆந்திராவிலே தெலுங்கு பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்பது உங்களுக்கு தெரியும். திருவாரூர் பகுதியிலே அவருடைய தந்தையார் குடியேறியது தெரியும். அங்குதான் தியாகராஜர் பிறக்கிறார். ஆனால் பாருங்கள், அவருடைய தந்தையார், நீங்கள் அவர் எழுதிய 2400 கீர்த்தனைகளில் பெரும்பாலான கீர்த்தனைகள் ராமநாமத்தை ஜபிக்கின்ற, ராமனை தொழுகின்ற, ராமனை பூஜிக்கின்ற, ராமனை கொண்டாடுகின்ற கீர்த்தனைகளாகவே அமைந்து விட்டதற்கான காரணம், இயற்கையிலேயே அவர் ராமனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அதனால்தான் அவர் ராமபிரம்மம் என்கின்ற அந்த தந்தைக்கும் சீதம்மா என்கிற தாய்க்கும் பிள்ளையாக பிறந்தார். ஒருவேளை சென்ற பிறவியில் அவன் குசனாக இருந்து கூட தியாகராஜ சுவாமியாக அவர் உருவெடுத்திருக்க முடியும், நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட பெருமையோடு இந்த மண்ணிலே அவதரித்தவர். அவருடைய தந்தையார் அன்றைக்கு இருந்த தஞ்சையினுடைய மன்னர் நடத்துகின்ற இந்த திருவையாறு மண்ணிலே நடத்துகின்ற அந்த பெரிய உற்சவங்களிலே வந்து பாடக்கூடிய, பேசக்கூடிய, கதாகாலட்சேபம் செய்யக்கூடியவராக இருந்த காரணத்தினாலே ஆண்டுதோறும் இந்த திருவையாறு மண்ணிலே நடைபெறுகின்ற விழாவிலே அவர் கலந்து கொண்டார். அப்படி ஒவ்வொரு ஆண்டும் திருவையாறு மண்ணிற்கு அவர் வருகின்ற பொழுது தன்னை அறியாமலேயே இந்த மண் அவரை ஈர்த்து விட்டது. யாரை? சுவாமியுடைய தந்தையை ஈர்த்து விட்டது.
அதன் காரணமாகத்தான் இந்த திருவையாறு மண்ணிலே திருமஞ்சன வீதியிலேயே தான் குடியேறி விடலாம் என்று சொல்லி நிரந்தரமாக அவர் திருவாரூரிலிருந்து இங்கே திருவையாறுக்கு வந்து நிரந்தரமாக குடியேறுகிறார். எனவே தியாகராஜ சாமிகளுடைய வளர்ப்பு என்பது அவர் வளர்ந்ததெல்லாம் பிறந்தது திருவாரூராக இருந்தாலும் வளர்ந்தது இந்த திருவையாறு மண், குடித்தது இந்த காவிரி தண்ணீர். இதை பருகி அவர் வளர்ந்ததன் காரணமாக அவர் இந்த மண்ணில் தான் பெருமை பெற்றிருக்கிறார், இந்த மண்ணிற்கு பெருமையை சேர்த்து தந்திருக்கிறார். தியாகராஜர் அவர்கள் 2400க்கு மேற்பட்ட கீர்த்தனைகளை எழுதினார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். பெரும்பாலான கீர்த்தனைகள் தெலுங்கிலே அமைந்தது. அதற்கு காரணம் அவருடைய தாய்மொழி என்பதை நீங்கள் அறிவீர்கள். அப்படி அவர்கள் கீர்த்தனைகள் படைத்த பொழுது 8 வயதிலே அவருக்கு உபநயனம் செய்யப்பட்டதாம். அப்படி 8 வயதிலே அவருக்கு உபநயனம் செய்கின்ற பொழுது அவருடைய தந்தையார் அவருக்கு வெறும் உபநயனத்தோடு நிறுத்திவிடாமல் அந்த ராம மந்திரத்தையும் ராமநாமத்தையும் ஜெபிப்பதற்கான அந்த மந்திரத்தையும் அவருக்கு சொல்லிக் கொடுத்ததன் வாயிலாக தினந்தோறும் அவர் ராமநாமத்தை ஜபித்து ராமனை தொழுததன் காரணமாக முதலிலே சிறு வயதிலேயே அவர் எழுதிய முதல் கீர்த்தனையே நமோ நமோ ராகவாய அனிசம் என்கின்ற கீர்த்தனையைத்தான் முதலிலே அவர் படைத்திருக்கிறார். அதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய இறுதியிலே அவர் 2400க்கு மேற்பட்ட கீர்த்தனைகள் படைத்ததனுடைய அந்த நீண்ட பயணத்தினுடைய அந்த முதல் கீர்த்தனை அதுவாகத்தான் இருந்தது. அப்படி அவர்கள் கீர்த்தனை படைக்கின்ற பொழுது தியாகராஜ சுவாமிகள் பல கீர்த்தனைகளை அவர் தினந்தோறும் தன்னுடைய பஜனையிலே, தன்னுடைய தொழுகையிலே, தன்னுடைய இறை வழிபாட்டிலே அவர் உருவாக்கி இருக்கிறார். வெளியூர்களிலே சென்று சில தெய்வ வழிபாட்டை நடத்தும் பொழுது கூட அவர் உருவாக்கி இருக்கிறார். ஆனால் சில கீர்த்தனைகளை அவர் உருவாக்கியதற்கான காரணத்தை நாம் அறிகின்ற பொழுது மிக சுவாரஸ்யமான சில விஷயங்கள் நமக்கு கிடைக்கின்றன. குறிப்பாக 1-2 விஷயங்களை மாத்திரம் உங்கள் முன்னால் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒரு முறை இந்த மன்னர், இங்கே ஆட்சி செய்த மன்னருடைய தலைமை அரசவை புலவர், அவருடைய பெயர் சொண்டி வெங்கடரமணையா. அவர் வந்து இவரை ஒரு முறை பார்த்திருக்கிறார். பார்த்துவிட்டு இருவரும் பேசிக் கொள்கிறார்கள். அப்பொழுது தியாகராஜ சுவாமிகள் பாடுகிறார், தொரகுணா இடுவண்டி சேவா, இப்படிப்பட்ட பாக்கியம், சேவை செய்யும் பாக்கியம் கிடைக்குமா என்ற பொருள்பட அந்த கீர்த்தனையை அவர் பாடுகிறார். அதற்கு அவர் சொண்டி வெங்கடராமனையா திருப்பி பாடுகிறார், தொரகுணா இடுவண்டி சிஷ்யுடு, இப்படிப்பட்ட மாணவர் கிடைப்பாரா என்று அவர் பதிலுக்கு பாடுகிறார். பாடிவிட்டு தியாகராஜருடைய அவருடைய புலமையை அறிந்து தன்னுடைய தோடாவையும் மகரகண்டியையும் அவருக்கு பரிசாக வழங்கினாராம். நீங்கள் தியாகராஜரை பற்றி இசையிலே தேர்ந்த வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள், தியாகராயர் உருவாக்கிய உருப்படிகள் அநேகமாக திவ்ய நாம கீர்த்தனைகளாக அமைந்திருந்தன. தனி சரணத்தை உடைய கிருதிகளாகவும் அவை அமைந்திருந்ததன் காரணம்தான் தியாகராஜருடைய கீர்த்தனைகள் இன்றைக்கு உலக புகழ் பெற்று விளங்குகின்றன என்று அவர்கள் அதிலே பதிவிடுகிறார்கள். அதேபோல் இன்னொரு சமயம் தியாகராயர் அவர்கள் வெளியூருக்கு செல்கிறார். அவர் செல்லுகின்ற ஊர் என்னவென்று சொன்னால் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வீணை குப்பையர். அவரும் சுவாமி தியாகராஜருடைய ஒரு சீடராக பின்னாளிலே வருகிறார். அந்த திருவெற்றியூர் வீணை குப்பையர் ஒரு வேண்டுகோள் வைக்கிறார், நீங்கள் கோவூருக்கு வர வேண்டும், அங்கு வந்து கீர்த்தனைகள் பாட வேண்டும் என்று சொல்லி. அந்த கோவூருக்கு சென்று அங்கே ஒரு பெரிய செல்வந்தர் இருக்கிறார், சுந்தர முதலியார் என்று பெயர்.
அந்த சுந்தர முதலியாருடைய பந்தர் தெரு வீடு சென்னையிலே இருக்கிறது. அந்த கிருகத்திலே ஒரு 7 நாட்கள் தங்கி இருக்கிறார். அந்த 7 நாட்களும் தங்கி அங்கு ஒரு 5 கீர்த்தனைகளை பாடுகிறார். அந்த 5 கீர்த்தனைகளையும் ஒன்றிணைத்து கோவூர் பஞ்சரத்னங்கள் என பெயர் சூட்டப்படுகிறது. பிறகு அவருடைய சொந்த ஊருக்கு செல்கிறார். அங்கும் அவர் கீர்த்தனைகள் பாடுகிறார். தியாகராஜ சாமியினுடைய புகழை மெச்சி அவருடைய அந்த பாடல்களை ஏற்று அதற்கு பரிசாக ஏதாவது கொடுத்தால் தியாகராஜ சுவாமிகள் பெற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை முதலியார் அறிவார். அதனால் அவர் என்ன செய்திருக்கிறார், ஒரு 1000 பொற்காசுகளை ஒரு பையிலே வைத்து அதை தியாகராஜ சுவாமிக்கு தெரியாமல் தன்னுடைய சீடர்களுக்கு மாத்திரம் சொல்லி, இதை எப்படியாவது சுவாமிகளுக்கு தெரியாமல் கொண்டு செல்லுங்கள் என்று அவர் சென்ற அந்த பல்லக்கிலே வைத்துவிட்டு, இது ராமருடைய கைங்கரியத்திற்காக நான் கொடுத்தது என்று சொல்லுங்கள், அவர் ஏற்றுக்கொள்வார் என்று மட்டும் சொல்லி அந்த 1000 பொற்காசுகளை வைத்து விடுகிறாராம். அப்படி அந்த 1000 பொற்காசுகள் அந்த பல்லக்கிலே இருக்கிறது. பல்லக்கு சுமந்து வரப்படுகிறது திருவையாறை நோக்கி. வருகின்ற வழியிலே வழிப்பறி கொள்ளையர்கள் வந்து விடுகிறார்கள். அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் கவின்கல்லால் கல்லை அடித்து அந்த பயணிகளை தாக்கி அவர்களிடமிருந்து கொள்ளையடித்து செல்வது அவருடைய வழக்கம். அப்படி அந்த வழிப்பறி கொள்ளையர்கள் தாக்குதலை ஆரம்பிக்கிறார்கள் தியாகராஜ சுவாமியினுடைய அந்த பல்லக்கின் மேலே, அந்த பல்லக்கை அழைத்து வந்தவர்கள் மேலே. அப்பொழுது சுவாமிகள் தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்டாராம், யார் இவர்கள் என்று. இவர்கள் வழிப்பறி கொள்ளையர்கள் ஐயா என்று சொல்லுகின்ற பொழுது, வழிப்பறி செய்வதற்கு நம்மிடம் என்ன இருக்கிறது, நம்மிடம் எதுவுமே இல்லையே என்று சொன்னாராம் சுவாமி. அப்பொழுதுதான் உண்மையை சொல்லி இருக்கிறார்கள் அவருடைய சீடர்கள், ஐயா ஒரு 1000 பொற்காசுகள் இருக்கிறது ஐயா என்று. எப்படி 1000 பொற்காசுகள் வந்தது என்று சொன்னவுடன், இல்லை அது நம்முடைய முதலியார் அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொல்லி. அவ்வளவுதானா, அதற்குத்தான் இவர்கள் சண்டை போடுகிறார்களா? அப்படி என்றால் இந்த 1000 பொற்காசுகளை எடுத்து அவர்களும் கொடுத்து விடுங்கள், அவர் பாட்டுகள் போய் விடுவார்கள் என்று சொன்னாராம். சீடர்கள் சொல்லி இருக்கிறார்கள், ஐயா அந்த 1000 பொற்காசுகளை சுவாமிகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கொடுக்கவில்லை. ஏனென்று கேட்டால், தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு கொடுத்தால் நீங்கள் அதை வாங்கிக் கொள்ள மாட்டீர்கள் என்று அவருக்கு தெரியும். இது ராமருடைய கைங்கரியத்திற்காக, கோவிலிலே கைங்கரியம் செய்வதற்காக என்று சொல்லித்தான் கொடுத்திருக்கிறார் என்று சொன்னார்களாம் அந்த சீடர்கள். உடனே என்ன சொன்னாராம் நம்முடைய சுவாமிகள், அப்படியா, இது ராமர் கைங்கரியத்திற்காக கொடுக்கப்பட்டதா? அப்படி என்றால் இது ராமருடைய காசு தானே, நம்முடைய காசு இல்லை. வழிப்பறி கொள்ளையரிடமிருந்து அதை ராமரே பாதுகாத்துக் கொள்வார், நீங்கள் ஒன்று கவலைப்படாதீர்கள், நாம் போகலாம் என்று சொன்னாராம். வழிப்பறி கொள்ளையர்களுக்கு இது எப்படி தெரியும்? அவர்கள் தொடர்ந்து சண்டை போடுகிறார்கள். அப்படி சொல்லுகின்ற பொழுதுதான், ராமனே காசை, ராமனுடைய காசை ராமனே பார்த்து கொள்ளுவான் என்கிற அடிப்படையிலே ராமனை நோக்கி அவர் ஒரு கீர்த்தனை பாடுகிறார். முந்து வேணுக என்கின்ற தர்பார் ராகத்திலே அமைந்த அந்த பாடல், அது நீண்ட பாடல், அதற்கான பொருளும் தரப்பட்டிருக்கிறது. நீ இல்லை என்றால் வேறு யார் என்னை காப்பது, இந்த கதை இவற்றையெல்லாம் காப்பது பூலோகத்திலே என்ற பொருள்பட தியாகராஜ சுவாமிகள் அந்த முந்துவேணுக என்கின்ற அந்த கீர்த்தனையை இசைத்ததாகவும், அந்த கீர்த்தனையை இசைத்தவுடன் 2 பேர் வில்லம்புடன் வந்ததாகவும், அந்த 2 பேரும் வில்லம்பை வைத்து அந்த வழிப்பறி கொள்ளையர்களை விரட்டி அடித்தார்களாம். அந்த விரட்டி அடித்து முடித்ததற்கு பிறகு, சரி இவருக்கு நன்றி சொல்லலாம் இந்த 2 பேருக்கும் என்று சுவாமிகளும் அவருடைய சீடர்களும் தேடி இருக்கிறார்கள். ஒரு க்ஷணத்திலேயே அந்த இருவரும் மறைந்து விட்டார்கள். வந்தவர்கள் யாரும் அல்ல, ராமன் லக்குமணர்கள் என்பதுதான் ஐதீகம். இது அவர் அந்த முந்து வேணுக என்கின்ற பாடலை பாடியது. ஒரு முறை அவர் எப்பொழுதுமே அதிர்ந்து பேசக்கூடியவர் அல்ல சுவாமிகள், உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு முறை ஒரு சீடர் ஏதோ ஒரு விஷயத்தை தவறாக செய்துவிட்டார். அந்த சீடரை சற்று அதிர்ந்த குரலிலே கடிந்து கொண்டாராம் சுவாமிகள். இதை பார்த்த அவருடைய துணைவியார், சுவாமிகளுடைய துணைவியார் ஐயா ராமர் ஜபத்தை, ராம நாமத்தை ஜபிக்கின்ற உச்சரிக்கின்ற இந்த நாவால் இப்படிப்பட்ட தடித்த வார்த்தைகளை நீங்கள் எப்படி பயன்படுத்தலாம்? தவறே உங்களுடைய சீடர் செய்திருந்தாலும் கூட அது எப்படி நீங்கள் செய்யலாம் என்று மனைவியார் கடிந்து கொண்டாராம் சுவாமியை பார்த்து. அப்பொழுது தன்னுடைய செய்கையை நினைத்து
அவர் சொன்னாரா, அவர் பாடிய கீர்த்தனை தான் சாந்தமுலேகே சௌக்கியமுலேது, சாந்தமில்லாமல் சௌக்கியம் இல்லை. அது ஒரு திரைப்பட பாடலிலே கூட அது வரும். பலருக்கு அது தெலுங்கிலே இருப்பதால் நமக்கு அதற்கான பொருள் புரியாது. ஏதோ சாந்தமுலே சௌக்கியமுலேது என்று பாடுகிறார்களே, என்ன என்று நாம் நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் சுவாமிகளுடைய வரலாற்றை நாம் புரட்டி பார்க்கின்ற பொழுது, படிக்கின்ற பொழுது இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்கள் நிறைய வருகின்றன. அப்படி சாந்தமில்லாமல் சௌக்கியம் இல்லை என்கின்ற அளவிலே அந்த கீர்த்தனையை தன்னுடைய மனைவி கோபித்து கொண்ட காரணத்தினாலே அவர் பாடியிருக்கிறார். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவர் எங்கிருக்கிறாரோ அந்த இடத்திலே அந்த வினைக்கு தகுந்தார் போல், அந்த சூழலுக்கு தகுந்தார் போல், அதே நேரத்திலே ராமநாமத்தை தொழுவதில் இருந்தும் மாறாமல் அவருடைய கீர்த்தனைகளிலே பெரும்பாலும் ராமருடைய நாமம் இருக்கும், ராமருடைய பெயர் உச்சரிக்கப்பட்டிருக்கும். அப்படி உச்சரிக்கப்படாத கீர்த்தனைகள் இல்லை என்கிற அளவிற்கு அவர் அந்த கீர்த்தனைகளை பாடியிருக்கிறார். இப்படி அவருடைய வாழ்க்கை தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறது. எந்த மனிதருக்கும், மனிதனாக இந்த மண்ணிலே அவதரித்த எத்துணை பேருக்கும், அவர் எவ்வளவு பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அந்த பூத உடலில் இருந்து அந்த உயிர் பிரிவது என்பது இறை வகுத்து வைத்திருக்கக்கூடிய நெறி. அதைத்தான் சிவஞான போதம் நமக்கு உணர்த்துகிறது. ஒவ்வொரு உயிரும் இந்த மண்ணிலே ஜனிக்கின்ற பொழுது அந்த மண்ணிலே அந்த உயிர் வாழுகின்ற காலம் முழுவதும் அது வாழுவதற்கு தேவையான இடமாகத்தான் உடல், சரீரம், அந்த பஞ்சபூதங்களை சொல்லுவார்களே, அப்படி ஐம்புலன்களை படைத்து அந்த உடலை படைத்து தருகிறான் இறைவன். அந்த உடலிலே தான் அந்த உயிர் தங்குகிறது. அது வாழுகின்ற அந்த காலம் முழுமையும் இந்த உலகத்திலே அந்த உயிர் செய்கின்ற நன்மைகள் அத்துணையும் சேர்ந்து அந்த உயிர் மலம் நீக்கிய, அழுக்கு நீக்கிய உயிராக மாறி தூய்மையான உயிராக மீண்டும் இறைவன் திருவடி நிழலை அடைய வேண்டும் என்பதுதான் விதி. அந்த விதியை நோக்கித்தான் இறைவன் ஒவ்வொரு உயிரையுமே படைக்கிறான். ஆனால் நாம் இந்த மண்ணிலே தோன்றியவுடன், நாம் இந்த உலகத்திலே ஜனித்தவுடன், இந்த உலகத்திற்கு நான் தான் ராஜா, இந்த உலகத்திலே நான் தான் பணக்காரன், இந்த உலகத்திலே பெரிய பதவியும் பொறுப்பும் எனக்குத்தான் இருக்கிறது, எல்லோரும் எனக்கு அடிமைகள், எல்லோரும் எனக்கு கட்டுப்பட்டவர்கள், நான் சொல்வதைத்தான் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்லி நாம ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு இறைவன் விரும்பாத ஒரு வாழ்க்கை முறையை நடத்துகின்ற பாங்கினை இன்றைய கலியுகத்திலே சமூகம் பெற்றிருக்கிறது. ஆனால் இவற்றை எல்லாவற்றையும் இறைவன் மேலிருந்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். உன்னுடைய கணக்கு முடிகின்ற பொழுது கணக்கை எடுத்து பார்த்தால், நீ மலம் நீக்கிய உயிராக, நீ அழுக்கு நீக்கிய உயிராக உன்னுடைய வாழ்க்கையை நடத்தி பார்த்தாயா என்பதை கணக்கு போட்டுத்தான் இறைவன் உயிரை சுத்தமான உயிராக நீ மாற்றி காட்டினால்தான் இறைவனுடைய திருவடியை நீ அடைய முடியும். அதைத்தான் வள்ளுவனும் 1.25 வரிகளே சுட்டி காட்டுவான். பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார், இறைவன் அடி சேராதார் என்று 1.25 வரிகளே வள்ளுவன் சொன்ன கருத்தின் சாராம்சமும் அதுதான். அப்படி வாழ்ந்த தியாகராஜ சுவாமிகள் தன்னுடைய 80வது வயதிலே இறுதி நாட்களை நெருங்கிவிட்டார். அவர் பல ஊர்களுக்கு சென்றுவிட்டு, தேசாந்திரம் சென்றுவிட்டு இறுதியாக திருவையாறுக்கு மீண்டும் வருகிறார். வருகின்ற பொழுது அவர் மறைவதற்கு 10 நாட்களுக்கு முன்பு கனவிலே தோன்றி, இன்னும் ஒரு 10 நாட்களிலே இறைவன் திருவடியை நீ அடைவாய் என்கின்ற கனவு மூலம் அவருக்கு தெரிவிக்கப்படுகிறது. அதை அவர் புரிந்து கொள்கிறார். அதனால் தான் 1845 சித்திரை 1 அன்று அவர் மனைவி காலமானதற்கு பிறகு கொஞ்ச நாட்களிலேயே இந்த அவருடைய இறுதி காலகட்டமும் வந்துவிடுகிறது. அன்று காலை, அந்த பஞ்சமி தினத்தன்று அன்று காலை அவர் எல்லோரையும் அதிகாலையிலேயே சீடர்களை வர வைத்து அந்த பஜனையை ஆரம்பித்து விடுகிறார், அந்த தொழுகையை ஆரம்பித்து விடுகிறார். இறைவனை நோக்கி எல்லோரும் ராமநாமத்தை ஜபியுங்கள் என்று சொல்லி அத்தனை பேரும் தொடர்ந்து எல்லா சீடர்களும் அந்த பகுள பஞ்சமி தினத்தில் அதிகாலையில் வர சொல்லி எல்லோருமே ராமநாமத்தை உச்சரிக்க, பரிதாமும் கடியாடிட பழுகுல மரசிதி ஓ என்ற கிருதியை பாடுகிறார். அந்த கிருதியை பாடி கரத்திலே சின்முத்திரையை காட்டி அவர் முக்தி அடைகிறார்.
தான் இறப்பது எப்பொழுது, முத்தியடைவது எப்போது என்பதை கூட அறிந்து வைத்திருக்கிற ஒரு புண்ணிய ஆத்மாவாகத்தான் நம்முடைய தியாகராஜ சுவாமிகள் விளங்கினார். அப்படி அவர் உயிர் பிரிகின்ற பொழுது கூட அந்த பரிதாபமு கனியாடினாய் என்கிற அந்த கிருதியை பாடித்தான் அவருடைய உயிர் பிரிகிறது. நிச்சயமாக அந்த உயிர் அழுக்கு நீக்கிய உயிராக, மலம் நீக்கிய உயிராக அந்த உயிர் நிச்சயம் இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்திருக்கும். அவர் இறைவனுடைய திருவடி நிழலை அடைந்தார் என்பதை விட இறைவனுடைய ஆசியை பெற்றவர், ராமபிரானுடைய முழுமையான ஆசியை பெற்றவர் என்கிற காரணத்தினால்தான் அவர் இன்றைக்கு இங்கே சமாதி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த மண் புண்ணிய பூமி, இந்த மண் புண்ணியம் செய்த மண், இங்கே பிறந்தவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், இங்கே வந்து இசைக்கிறவர்கள் புண்ணியம் செய்தவர்கள், இங்கே வந்து இசைக்கப்படுகிற இசையை கேட்கிறவர்கள் புண்ணியம் செய்தவர்கள். இதையெல்லாம் யாரையோ திருப்திப்படுத்துவதற்காக நாம் சொல்லுகின்ற வார்த்தைகள் இல்லை. நீங்கள் வரலாறுகளை புரட்டி பாருங்கள், மகான்கள் வாழ்ந்த வாழ்க்கை சரித்திரத்தை படித்து பாருங்கள். ஒவ்வொரு மகானுமே எப்படிப்பட்ட சரித்திரத்தை படைத்திருக்கிறார் என்பது நிச்சயமாக புரியும். அப்படிப்பட்ட மகானுடைய இந்த சமாதி ஒரு காலகட்டத்திலே 1920-25களிலே சற்று சிதிலமடைந்திருந்ததாகவும் கேட்பாரட்டிருந்ததாகவும் ஒரு தகவல் வந்ததை அடிப்படையிலே அவருடைய ஒரு சிஷ்யை போல் இருந்தவர் பெங்களூர் நாகரத்னம்மாள் அவர் இங்கே வருகிறார். வந்து இங்கே சில கைங்கரியங்களை அவர் செய்கிறார். அப்படி அவர் கைங்கரியங்களை செய்துவிட்டு இங்கே ஒரு குறிப்பை எழுதி வைத்திருப்பதாகவும் நான் அறிகிறேன். அதிலே ஸ்ரீ தியாகராஜ சுவாமிகள் ஆலயமும் பிரகாரமும் மடப்பள்ளி முதலிய கட்டிடங்களும் இவை அலைந்திருக்கும் ஆர்வமும் மேற்படி சுவாமிகளின் அடியாளும் மைசூர் புட்டலட்சுமி அம்மாளின் புத்திரியுமான வித்யாசுந்தரி பெங்களூர் நாகரத்னம்மாளின் கைங்கரியமாக கட்டப்பெற்றது. 7/1/1925 கும்பாபிஷேகம் நடைபெற்று 7/1/1925 கும்பாபிஷேகம் நடைபெற்று 1930 கட்டிடம் பூர்த்தியாகியுள்ளது என்கிற குறிப்போடு இங்கே அது அமைய பெற்றிருக்கிறது. ஆக இந்த புண்ணிய பூமியில், இந்த புண்ணிய ஸ்தலத்தில், இந்த காவிரி கரையிலே குடிகொண்டிருக்கக்கூடிய தியாகராஜ சுவாமிகள் இறையினுடைய ஒரு தூதுவர்களிலே ஒருவர்தான், அதிலே எந்த சந்தேகமும் வேண்டாம். அப்படிப்பட்ட இறை தூதராக இருக்கிறவர் தான் வடித்து காட்டிய இந்த கர்நாடக சங்கீதத்தை, அந்த இசையை தொழுவதன் மூலம் இறைவனை அடையலாம் என்கிற அந்த கோட்பாட்டை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதனுடைய விளைவாகத்தான் இந்த தியாக பிரம்மத்தினுடைய இந்த ஆராதனை விழா ஆண்டுதோறும் இங்கே நடைபெறுகிறது. இதில் எங்கெல்லாம் தொய்வு வருகிறதோ அங்கெல்லாம் இறை தூதர்களை போல அவர் ஆட்களை அனுப்பி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு தொய்வு 1920களே வரும்போது பெங்களூர் நகரத்தினம்மாள் வந்தார். வேறு ஒரு சிறு பின்னடைவு வருகிற பொழுது இந்த சபாவிற்கு 1966 மக்கள் தலைவர் ஜி.கே. மூப்பனார் என்கிற மாமனிதரை இந்த சபாவிற்கு அனுப்பி வைத்தார். அந்த பாரம்பரியம் இன்றைக்கு தொடர்கிறது. நாம் பாரம்பரியம் என்ற ஒரு வார்த்தையை தமிழிலே வைத்திருக்கிறோம். இன்றைக்கு வேட்டி விளம்பரத்திற்கும் பாரம்பரியம் என்று சொல்கிறோம், உணவு விழாக்களுக்கு உணவு விளம்பரத்திற்கும் பாரம்பரியம் என்று சொல்கிறோம். பாரம்பரியத்தை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை. நாம் பாரம்பரியத்தை முழுமையாக புரிந்து கொள்வதற்கு அதற்கான புரிதல்கள் நமக்கு வேண்டும். இங்கே நான் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், சத்குரு தியாகராஜ சுவாமிகள் நமக்கு அருளி செய்த 2400 கீர்த்தனைகளும் ஒரு மிகப்பெரிய இசை பாரம்பரியம். இந்த இசை பாரம்பரியத்தை தொடர்ந்து கொண்டு செலுத்துகின்ற இந்த தியாக பிரம்ம பிரம்மோற்சவ சபா என்பது ஒரு பாரம்பரியம். இந்த பாரம்பரியமிக்க இசை விழாவை இந்த சபாவின் மூலமாக தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற கபிஸ்தலம் ஐயா மூப்பனார் அவர்களுடைய குடும்பமும் ஒரு பாரம்பரியம். இப்படி இந்த 3 பாரம்பரியங்களும் ஒன்றுக்கொன்று சளைத்ததல்ல என்பதை போல ஒன்றோடு ஒன்று இணைந்து ஒன்றோடு ஒன்று இரண்டர கலந்ததன் விளைவாகத்தான் இந்த திருவையாறு மண்ணிலும், இந்த திருவையாறு மண்ணில் எங்கு பார்த்தாலும் தியாகராஜருடைய புகழ், இந்த திருவையாறு காட்டிலே கலந்திருக்கிற அவருடைய அந்த சங்கீதம், அந்த இறை உணர்வு, பக்தி, இவையெல்லாம் சேர்ந்து இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து நல்வாழ்வை வழங்க வேண்டும் என்று விளைந்து இந்த நல்ல வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.